ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளோட ஓட்ஸ் சப்பாத்தி பிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. இதுக்குள்ளாரையுமே நல்லா லேயராக இருக்கிறனால இந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஓட்ஸ் கலந்துருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப்பு ஓட்ஸ் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப்பு ஓட்ஸு, 1 கப்பு கோதுமை மாவு, 3/4 கப்பு தண்ணி, 1 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் ஆயில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப்பு ஓட்ஸு, சால்ட்டு, தண்ணி இது 3ஐயும் ஒன்றா கலந்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை நார்மலாக கையிலையோ இதை கட்டி இல்லாமல் கலந்துட்டு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி இதை ஊற வச்சுருங்க. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவில் 1/2 மாவு மட்டும் போட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மீதம் இருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் பிசைஞ்சிட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு 1 hour வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை இந்த மாவில் போட்டு டிப் பண்ணி வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதில் ரோல் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை 1/2 மடிச்சுட்டு மறுபடியும் ஆயில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதை நீங்கள் 2 பக்கமும் மாற்றி மாற்றி அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார நல்லா லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து ஒரு தோசை டவா எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா சூடு பண்ண பிறகு ஆயில் தேய்க்காமல் 2 பக்கமும் இந்த மாதிரி பெரட்டி லைட்டாக குக் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம ஆயில் போட்டு மேலே இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சப்பாத்தி எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சப்பாத்தி உப்பி வரும்போது உங்கள் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இதில் நம்ம ஓட்ஸும் கலந்துருக்கிறதுனால கார்போஹைட்ரேட்டோடு சேர்ந்து ஃபைபரும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்ஸே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் ஓட்ஸ் இருக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.